ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பாலக் பன்னீர் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கட்டு பாலக்கை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் கீரை அப்படியே சுருங்கின மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதோ சுருங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை நம்ம ஒரு கூல் வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எதுக்கு கூல் வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம்னா அந்த க்ரீன் கலர், அந்த கீரையோட க்ரீன் கலர் அப்படியே இருக்கும் அப்போ தான் கிரேவி பண்ணுற வரைக்கும். இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஜீரகம் போட்டு பொரிச்சிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பாலக்கீரை ஆறிடுச்சு. அதோட ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்து மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் க்ரீன் சில்லி மட்டும்தான். இப்போ இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து கிரேவியில் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த பாலக்கையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பாக்கெட் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 200 கிராம் பன்னீரை பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக பாலை கரைச்ச தண்ணியையும் மிக்சியிலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ சால்ட்டு வேணும்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணவே இல்லை, அதனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சுவையான பாலக் பன்னீர் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணும்போது உங்களுக்கு பாலக்கும் பன்னீரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே ஸ்டைலில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.